So this is flywheel setup. So this is a flywheel setup. Okay, flywheel is an energy reservoir. Okay, so as we all know that you have studied about engines, 4-stroke engine, 2-stroke engine. So எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பவர் ப்ரொடக்ஷன் ஸ்ட்ரோக் தான் இருக்கும், மற்ற எல்லாமே பவர் கன்சியூமிங் ஸ்ட்ரோக். ஸோ இப்போ பவர் ப்ரொடக்ஷன் ஸ்ட்ரோக் அப்போ ப்ரொடியூஸ் ஆகிற பவரை ஓகேவா அந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு தேவையான ஒர்க்கிங்க்கு தேவையான பவரை கொடுத்துட்டு மீதி இருக்க பவரை ஸ்டோர் பண்ணி மற்ற ரிக்வயர்ட் ஸ்ட்ரோக்ஸ் அப்போ கொடுக்குறது தான் ஃப்ளைவீலோட மெயின் ஃபங்க்ஷன். ஓகேவா, இது வந்து கிராங்க் ஷாஃப்டோட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ ஏன்னா இதோட ஒர்க்கிங் ஆஃப் ஃப்ளைவீல் ஓகேவா, இது பேஸ் மெயினாக வந்து எதை பேஸ் பண்ணதுன்னா தி எஃபெக்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜி பேஸ் பண்ணது தான். ஓகே, ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன? எனர்ஜி பாசஸ் பை அ பாடி பை வர்ச்சு ஆஃப் இஸ் பொசிஷன். அதுமாதிரி கைனடிக் எனர்ஜிங்கிறது எனர்ஜி பாசஸ் பை அ பாடி அட் இட்ஸ் மோஷன். ஓகேவா, இப்போ இது ரெண்டு எனர்ஜியும் இது மேலே இம்பாக்ட் கொடுத்து இதோட இனர்ஷியா எஃபெக்டை கண்டுபிடிக்கப்படும். இனர்ஷியாங்கிறது யூ கேன் சே இட்ஸ் அன் ஆப்போசிங் ஃபோர்ஸ். ஓகேவா, ஆப்போசிங் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ கிரியேட் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு எனர்ஜிஸ்ங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டு ஃபைண்ட் இனர்ஷியா let me first take a weight pan. இந்த weight pan எடுத்துக்கிறேன். இந்த weight pan I'm going to fix it. ஓகே, இதான் ஃப்ளைவீலோட பார்ட். This is called flywheel. இது வந்து ஷாஃப்ட். ஓகேவா, கிராங்க் ஷாஃப்ட் ஆஃப் ஃப்ளைவீல். ஸோ இதோட டயாமீட்டர் ஃபஸ்ட் நம்ம மெஷர் பண்ணிக்கணும். ஐடியா யூஸிங் வெர்னியர் கேலிப்பர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். யூஸ்வலாக வெர்னியர் கேலிப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ஸ்கூல் லெவலில் எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா மேபி அஃப்கோர்ஸ் ஆல் ஆஃப் இட் ஐ யூஸ் வெர்னியர் கேலிப்பர் அப்படின்னும். ஸோ ஆல்ஸ் யூ ஹேவ் த்ரெட் டைட் பண்ணிவிட்டு இந்த டைமென்ஷன் ஸ்கேலில் வச்சு எவ்வளோங்கிறது மெஷர் பண்ணலாம். பட் வந்து ஆஸ் அன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் யூ ஷுட் நாட் டூ தட். யூ ஷுட் ஒன்லி யூஸ் வெர்னியர் கேலிப்பர். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் திஸ் 20 mm diameter, this is 20 okay 2 centimeter in diameter, 20 mm in diameter. Okay, now I'm just clamping this setup. Okay, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து எனர்ஜி கொடுக்குறேன், ஃப்ளைவீலுக்கு எனர்ஜி கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன்னா அதை ரொட்டேட் பண்ணி ஓகே ஐம் கிவிங் சம் எனர்ஜி டு த ஃப்ளைவீல் பை மேனுவல் ரொட்டேஷன். ஸோ எத்தனை டைம் நான் சுற்றுறேன் பாருங்கள். இந்த காயில் எத்தனை டைம் சுற்றுருக்குன்னா 1 2 3 4 ஓகே 5 டைம்ஸ் இதை ரொட்டேட் பண்ணி இதுக்கு எனர்ஜி நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இப்போ நான் கொடுத்த எனர்ஜி. ஸோ இப்போ வந்து எனர்ஜி ப்ராசஸ் பை ஃப்ளைவீல் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி வித் ரெஸ்பெக்ட் டு மாஸ். ஓகேவா, இந்த பேனை நான் ரொட்டேட் பண்ணி இதுக்கு ஒரு எனர்ஜி கொடுத்துருக்கேன். இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா ஓகேவா, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இந்த ஹைட்டு. அப்புறம் மாஸ் ஆஃப் 200 grams ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹேவ் a mass of 200 grams you can see. Okay, so in this state the energy possessed by the flywheel is the potential energy. ஓகேவா, with respect to a mass acting at a certain distance. அப்போ இது torque generate ஆகும். So mass acting at a certain distance will create torque on the flywheel. ஓகே, இந்த torque withstand பண்ணி எப்படி அது ஒர்க் ஆக போகுது, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி மீட் அவுட் பண்ண போகுதுன்னா is called the moment of inertia. ஓகேவா, the resisting force which withstands the torque generated on the flywheel is nothing but the inertia effect. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இப்போது I have left my flywheel to rotate in the opposite direction. ஆக்சுவலாக இது வந்து இப்படி கிளாம்ப் ஆகிருக்கும் உங்களுக்கு. இப்போ ஈஸியாக அது வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். வாலில் இப்படி தான் மவுண்ட் பண்ணியிருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த பேன் வந்து ஒன்ஸ் ஓகே பேன் விழுந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், we have to note down the number of revolutions. ஓகேவா, ஆக்சுவலாக அந்த பேன் இப்படி கீழே விழுந்துடும். நம்ம மவுண்ட் பண்ணோம்னா இப்போ அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதோட எனர்ஜி என்ன பண்ணோம், வெளியில் கொடுத்துட்டே இருக்கும் ரொட்டேஷனல் மோஷன் மூலயமா. ஸோ அப்போ எத்தனை டைம் அது ரொட்டேட் ஆகுதுங்கிறத உங்களுக்கு ஒரு ப்ளூ மார்க் தெரியுது இல்லையா. ஸோ இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எத்தனை ரெவல்யூஷன்ஸ் அது எடுக்குதுன்றது அந்த ப்ளூ மார்க் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான டைம் பீரியட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பேன் வந்து கீழே ட்ராப் டவுன் ஆகிடும். நம்ம அது கரெக்டாக வாலில் மவுண்ட் பண்ணியிருந்தோம்னா அது ட்ராப் டவுன் ஆகிடும். ட்ராப் டவுன் ஆனவுடனே இது வந்து அதோட எனர்ஜியெல்லாம் லிபரேட் பண்ணிவிட்டு அது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது எத்தனை ரெவல்யூஷன்ஸ் இருக்குதுங்கிறத. ஸோ இங்கே ப்ளூ மார்க் இருக்குது பற்றி, அந்த ப்ளூ மார்க் வச்சு இங்கேருந்து போயிட்டு வந்தால் ஒரு ரெவல்யூஷன். ஓகேவா, அது மாதிரி சுற்றிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு ரெவல்யூஷனும் ஓகேவா, இந்த பேன் விழுந்த உடனே ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணி டைம் நோட் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு எத்தனை ஃபார் எக்ஸாம்பிள் 10 ரெவல்யூஷன்ஸ் அது போகுதுன்னா அதுக்கான டைம் டேக்கன் என்னன்னு நோட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to find the value of the inertia. kg 200 grams வந்து 0.2 kg. ஸோ ஹைட் above the ground நான் மெஷர் பண்ணிக்கணும். ஹைட் above the ground வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பொசிஷன்லேருந்து
ஸோ இந்த பொசிஷன் நம்ம இனிஷியலாக இதை செட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த ஹைட்லேருந்து இந்த பேன் வெயிட்டோட ஹைட் வரைக்கும் வெயிட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த வெயிட் வரைக்கும் எவ்வளோ ஹைட்டு. ஸோ டிஃபால்ட்டாக அந்த ஹைட் நான் எவ்வளோ செட் பண்ணியிருந்தேன்னா 30 சென்டிமீட்டர் செட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஹைட்னா ஓகேவா ஹெச். ஸோ வந்து நான் 30 சென்டிமீட்டர் செட் பண்ணியிருந்தேன் 0.30 மீட்டர்ஸ். ஸோ மீட்டர்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்மால் என்ங்கிறது நான் பவுண்ட் பண்ணல நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 10 டர்ன்ஸ் பவுண்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஒயரை வந்து இந்த ஷாஃப்ட் எடுத்து கூட பவுண்ட் பண்ணியிருக்கேன். இந்த என்ங்கிறது என்னன்னா அந்த வெயிட் ட்ராப் டவுன் ஆன உடனே இந்த வெயிட் கீழே விழுந்த உடனே கிராங்க் அந்த ஃப்ளைவில் வந்து எத்தனை முறை ரொட்டேட் ஆகிடுச்சு, ரொட்டேட் ஆனது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 5 டைம்ஸ் ரொட்டேட் ஆகிருக்கு. அதுக்கான டைம் பீரியட் வந்து 10 செகண்ட்ஸ் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அஸ்யூமிங் தான் 5 ரவுண்ட்ஸ் போயிருக்கு, 5 டைம்ஸ் ரொட்டேட் ஆகிருக்கு ஃபார் டைம் ஃபார் 10 செகண்ட்ஸ் 2 செகண்ட்ஸ் 6 செகண்ட்ஸ். ஓகேவா. ஸோ இது வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா we will find the first mean angular velocity. ஓகேவா. ஸோ ஒமேகா is equal to 2 pi n by 60. So omega equal to 4 into pi 3.14 into n value. N value என்னது capital N 5 time taking வந்து 10. So you get the value of omega. So 10.15. Unit of omega என்னது radian per second. So the omega வச்சு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா amount of inertia of the flying கண்டுபிடிப்போம். So அதுக்கான ஃபார்முலா என்னன்னா n m by n plus n. Okay, so we can do this calculation. Is equal to n m mass by n plus small n, then 2gh by omega square minus r square. So n is equal to capital N is equal to 5. Mass in terms of இங்க வந்து நம்ம kg தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா kg meter square தான் moment of inertia யூனிட் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கோம். So 0.2 kg 0.2 divide by small 10 plus 5 because n plus n 5 plus 10 into 2. So 9.81 meter per second square. The acceleration due to gravity form value. Then height h is low 30 centimeters from area 0.3 meters. 0.3 divide by omega with 10.15 radians cut 10.15 whole square. Okay, minus r. So r இங்கிறது ஓகேவா, r இங்கிறது இந்த ரிமோட ரேடியஸ். ஓகேவா, இந்த ஷாஃப்டோட ரேடியஸ் தான் r, ரேடியஸ் ஆஃப் தி ஷாஃப்ட். இது நம்ம வந்து மெஷர் 20 சென்டிமீட்டர் நான் சொல்லியிருந்தேன். வெர்னியர் கேலிப்பரில் மெஷர் பண்ணி வச்சிருக்கோம் ஆல்ரெடி ஸ்டாண்டர்டாக. ஸோ நீங்கள் லேப் பண்ணும்போது டேரெக்டாக 20 சென்டிமீட்டர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 20 சென்டிமீட்டர்னா 0.2 meters. So 0.2 square. Finally, you get the value. So if you the calculate பண்ணோம்னா okay, the value will be some 20.1 kg meter square of moment of inertia is exhibited by my flywheel. Calculation. So திரும்ப நம்ம என்ன பண்ணணும், weight மாற்றணும். ஓகேவா, இப்போ 0.2 kg எடுத்துமா 200 grams, next 400 grams, 600 grams. அதே மாதிரி ஹைட் வந்து மெயின் கான்ஸ்டன்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போ இதெல்லாம் கான்ஸ்டன்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். இதை கான்ஸ்டன்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ n வந்து நமக்கு வந்து எத்தனை முறை சுற்றுங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் தி வெயிட் பேஸ் பண்ணி தான் தெரியும். ஓகேவா, ஸோ this is how to perform the inertia effect on the height.